ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று கரூரில் விஜய் சாரை பார்க்க போய். நானும் விஜய் ரசிகர் தான். இருந்தாலும் ஒரு கண்ணீர் மல்க ஒரு செய்தி நேற்றுலேருந்து போயிட்டுருக்கு நியூஸில். எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ரொம்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையை நானும் எத்தனையோ கட்சி மீட்டிங் எத்தனையோ இதை அட்டன் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம். ஓகேங்களா? எந்த பாதுகாப்பும் இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள், எத்தனை பேர் இறந்துருக்காங்க. ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணம் இது. நம்ம எதுக்கு விஜயும் அவரும் ஒரு மனுஷன்தான். அவருக்கு 2 கை 2 கால் எல்லாமே நம்மளை மாதிரி தான் அவளுக்கு எல்லாமே இருக்குது. ஓகேவா? அப்படி அவ்வளோ ஒரு சுச்சுவேஷன் சரியில்லாமல் இருக்கும்போது அவ்வளோ கூட்ட நெரிசலில் போய் ஏன் சிக்கி தவிச்சு நீங்கள் உங்களோட உயிரை நீங்களே விடுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. விஜயை பார்த்துட்டு வர்றதுனால நம்ம அவர் நம்ம வீட்டில் சோறு போட மாட்டார். நம்ம சம்பாதிச்சாதான் நம்ம சாப்பிட முடியும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் நாம் ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலன்னா அவர் நமக்கு பணம் கொடுத்து உதவ போகிறதா? அது கிடையாது. ஓகே, பார்க்குறது எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். ஐயோ, நம்ம தளபதி வர்றாரே, நம்ம ரசிகர் எல்லாருக்குமே ஆசை இருக்கும். நான் அதை தப்புன்னு சொல்லலை. இருந்தாலும் நமக்கு அவங்க பாதுகாப்பு தரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது என்னென்னா, சரி நம்ம அவரை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாருமே விஜய் வர்றான்னு சொல்லாருமே எல்லாருமே போவோம். அப்படியே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க முக்கியமாக? அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. நமக்கு தண்ணி வசதி ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்களா? இல்லை மக்கள் நிற்கிறது ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்களா? என்ன ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க? எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் நம்மளை தேடி வரணும். நாம் அவங்கள தேடி போகக்கூடாது. நாம் போகிறதுனால தான் நம்மளை அவங்க கீழே போட்டு மேலே மிதிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க மக்களே. என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. நம்ம உயிர் நம்ம கையில் தான். அவங்களுக்காக நம்ம உயிரை விடணுங்கிற அவசியமே இல்லை. தயவு செஞ்சு இனிமேல் குழந்தைங்கள்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி நெரிசல் கூட்டத்தில் கூட்டத்துக்கெல்லாம் தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போகாதீங்க. உயிர் போனால் திரும்பி வருமா உங்களுக்கு? நான் மன வேதனையில் தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன். காலையிலேருந்து நைட்லேருந்து அந்த நியூஸை பார்க்க சுத்தமாக தூக்கமே வரலங்க. எனக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது. இப்படி ஒரு நெரிசலில் இப்படி ஒரு இழப்பை என் வாழ்க்கையிலே நான் எந்த கூட்டத்தில் இந்த மாதிரி சிக்கி தவிச்சு இறந்து நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஓகேங்களா? அதுக்காக சொல்ல வரேன். தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை காப்பாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நடிகராக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்று. ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு பாதுகாப்பு முக்கியம். நமக்கு நாம் தாங்க சேஃப்டி. நமக்கு யாரும் சேஃப்டி இல்லை. அவங்களாம் நம்பி போனோம்னா இப்படி தான் ஒவ்வொரு உயிராக போயிட்டுருக்கோம். யார் போன உயிரை திருப்பி கொடுத்துருவாங்களா? உயிரோட விலை என்னன்னு முதல்ல அவங்களுக்கு தெரியுமா? 10 லட்சம் 20 லட்சம் அசால்ட்டாக தூக்கி எரிஞ்சிருவாங்க. காசு இருந்தால் உயிர் வந்துடுமா? தயவு செஞ்சு சொல்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரி தப்பை மறுபடியும் செய்யாதங்க. யார் மேலே தப்புன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஒரு சூழ்நிலை ரொம்ப சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை. தமிழ்நாடே கண்கலங்கி நிற்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க. அது யாராலன்னு சொல்ல முடியாது. பாம்பை சொன்னால் கீரிக்கு கோவம் வரும், கீரியை சொன்னால் பாம்புக்கு கோவம் வரும். அதனால யாரையுமே நம்ம காரணம் காட்டி சொல்ல முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன், முதல்ல நமக்கு நாம் தான் சேஃப்டி. நமக்கு வேலை, நமக்கு சாப்பாடு, நம்ம குடும்பம், நம்ம தொழில், நமக்கு அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் தலைவர், தளபதி எல்லாமே. அதை மனசில் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இனிமேல் குழந்தைங்கள எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.